அடுத்த கேள்வி பாருங்க. இது டிஎன்பிசி குரூப் 2 2025 கேட்ட ஒரு கேள்வி. 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி வந்து 9வது தரம் பெற்றுள்ளார். அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 45 பேர். இல்ல ரவிங்கிற பையன் வந்து 9th ரேங்க். ராஜ் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்க. இது வந்து நல்லா வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்க. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ரவிக்கும் ராஜுக்கும் இடையில அந்த தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரவியை வந்து டாப்ல இருந்து 9th ரேங்க்னு சொல்றாங்க. ராஜு வந்து கீழ இருந்து பாக்குறப்ப ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆனா கேள்வி கேட்டிருக்கிறது ரவிக்கும் ராஜுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. கேள்வியை நல்லா உள்வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இதை போட்டுக்கோங்க. இப்ப பார்த்தோம்னா 1ல இருந்து 45 ஒரு கிளாஸ்ல 45 பேர் இப்படி இருக்கிறாங்க. இப்படி பார்த்தோம்னா இதுல வந்து ரவிங்கிற ஒரு பையன் 9th ரேங்க் எடுத்திருக்கான். டாப்ல இருந்து பாக்குறப்ப 9th ரேங்க். இப்ப ராஜுன்னு ஒரு பையன் இருக்கிறான். ஆனா அவனுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 18 மெம்பர்ஸ். ராஜ சேர்க்கணுமா? சேர்க்க கூடாது. ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்க. இதுலதான் நமக்கு வந்து ட்விஸ்ட் வைக்கிறது. எல்லாருமே என்ன பண்ணிடுவோம்? ராஜோட சேர்த்து 18ன்னு வச்சிருவோம். அதனாலதான் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜுக்கு கீழே 18 மெம்பர்கள் இருக்கிறாங்க. அப்ப ராஜு ஒரு பையன், அவனுக்கு கீழே 18 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப நமக்கு என்ன கேள்வி கேட்கறாங்க? ரவிக்கும் ராஜுக்கும் இடைப்பட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? டோட்டலா இருக்கிறது 45 மைனஸ் ரவி வந்து எத்தனாவது ரேங்க்? 9. ஓகேங்களா? அது இல்லாம இதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அது நமக்கு தெரியாது. 9 பிளஸ் இது இல்லாம ராஜுன்னு ஒரு பையன் இருக்கிறான், அவன் 1. அதுக்கு கீழே 18 பேர் இருக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 28. அப்ப 45 மைனஸ் 28 ஈக்குவல் டு 17. அப்ப ரவிக்கும் ராஜுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 17 அப்படிங்கறது ஆன்சர்ல வந்துருச்சு. இது ஆப்ஷன் பி ல இருக்கு. நீங்க இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா, ஏன்னா இதுல நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிருப்பாங்கன்னா 17 இல்லாட்டி 18 இது ரெண்டுல தான் நமக்கு டவுட்டா வந்து நிற்கும். அதை கூட நீங்க வந்து ரீசெக் பண்ணிக்கலாம். எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த கேள்வியில இருந்து எழுதுங்க. ரவி எத்தனாவது ரேங்க்? 19வது ரேங்க். இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 17ன்னு வந்துச்சு. 17ங்கிறத போடுங்க. ராஜுன்னு ஒரு பையன், அவனுக்கு ஒரு ரேங்க் இருக்கும், அதை போடணும். இதை தான் விட்டுறக்கூடாது. நீங்க நிறைய பேர் இந்த 1ங்கிற நம்பரே விட்டுருவாங்க. இந்த 18 மட்டும் போட்டுட்டு 1 விட்டுருவாங்க. ஏன்னா ராஜுக்கு கீழே 18. அப்ப 1ங்கிறதையும் போட்டுக்கணும். இது வந்து நம்ம ஆன்சர் கரெக்டான்னு சொல்லி செக் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வேற யாராச்சும் ஒருத்தவங்க இப்போ இது வந்து 9ன்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த உங்களுக்கு ஆன்சர் வந்து 17ன்னு வந்திருக்குன்னு வச்சிருக்கலாம். 17ன்னு வந்திருக்கும். இப்போ இதுல என்ன பண்ணிடுவீங்க? ராஜுங்கிற ஒரு பையனையே விட்டுருவீங்க. விட்டுட்டு இங்க 18 அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். என்ன வரும்? 44 வரும். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து ஏதோ தப்புன்னு சொல்லிட்டு 18 போய் போட்டுருவீங்க. அப்படி போட்டீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? நீங்க செக் பண்ற மெத்தடே கரெக்டா பண்ணணும். ரவி வந்து 9 ரேங்க், நமக்கு ஆன்சர் வந்து 17ன்னு வந்துச்சு. ராஜுங்கிற பையனுக்கு ஒரு நம்பர் போடணும். ராஜுக்கு கீழே 18 பேரு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி பார்த்தோம் அப்படின்னோம்னா 45 வந்திருக்கிறதுனால நம்ம போட்டிருக்க ஆன்சர் வந்து 17 கரெக்ட்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 17 போடாம 18 உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்க 18ன்னு போட்டு இப்படி போட்டு பாத்தீங்கன்னா இங்க 46ன்னு வரும். அப்ப நம்ம போட்டிருக்க ஆன்சர் தப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கலாம். இதுல நம்ம மெயினா வந்து விட்டுறது இதைதான் விட்டுருவோம். ராஜு 1ங்கிற நம்பரை வந்து விட்டுருவோம். அதனால இதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா கேள்வி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல புரியலனாலும் தமிழ்ல கிளியரா கொடுத்துருப்பாங்க. ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள். அப்ப ராஜுங்கிற ஒரு பையனுக்கு ஒரு ரேங்க் அவன் இருப்பான். அதை வந்து நம்ம போட்டுக்கணும். அதை வந்து விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்ன வந்துருது? 17. ஆப்ஷன் பி 17 இதோட ஆன்சர். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.